இருக்க பொருளை வச்சு மக்ரோனி பண்ணிடலாம். இந்த பேக்கெட் மாதிரி 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பீன்ஸ் கேரட் அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா. இப்போ வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்க. அதில் வந்து இந்த மக்ரோனி வேக விடணும். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் அதை வடிகட்டிட்டு நம்ம இது செய்ய ஆரம்பிக்கலாம். வெந்துருச்சு, அதை வடிகட்டிடலாம். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். லேசாக பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் இதாகாது. மக்ரோனி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து நான் புதுசாக வெட்டி போட்டிருக்கேன். இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், பீன்ஸ் கேரட்டு, வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பியூரியை வந்து போடுறேன். இதில் தக்காளி காய் வந்துடும். கொஞ்சம் காய் வேகட்டும். நமக்கு வந்து மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூனு போட்டு நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாஸ் ஊற்றுவேன். ஒரு ஸ்பூன் சாஸ் ஊற்றுவேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இந்த மக்ரோனி எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் வச்சுருக்கேன். ஏற்கனவே 3 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். கொத்தமல்லி, அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னும் சர்வ் பண்ணிக்கலாம். இது செய்து கொடுங்க, குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் இருக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும், உடனுக்குடனே கிடைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போட்டு எடுத்துருவோம்.